தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அதனுடைய கட்சியின் கொடியை இன்று அறிமுகப்படுத்தியுள்ளார். அந்த கட்சியின் கொடியில் 2 யானை சிம்பல்களும் ஒரு வட்ட வடிவிலே வாகைப்பூ கொண்ட ஒரு சின்னத்துடன் அந்த கொடி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 1968ஆம் ஆண்டு சிம்பிள்ஸ் அலாட்மெண்ட் ஆக்ட் அதன் பிரகாரம் எலெக்ஷன் கமிஷனில் 2003 அன்று ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்து வரப்பட்டு 2004 அதில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து, அதாவது யானை சின்னத்தை அசாம், சிக்கிம் தவிர வேறு எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சிகளும், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள், மாநில கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகள் யாரும் யானை சின்னத்தை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் கமிஷனுடைய உத்தரவு உள்ளது. இந்த கட்சியினுடைய கொடியை வடிவமைக்கும் போது இது சம்பந்தமாக அவர்கள் இந்த சட்டம் அவர்களுக்கு கவனத்திற்கு வந்திருக்காது என்பது தெரிய வருவதனால் எங்களுடைய கட்சி தலைமை, மத்திய தலைமை அந்த கட்சியுடைய தலைமையுடன் நேரடியாக தொடர்பு சொல்ல வைக்க சொன்னார்கள். அதன் அடிப்படையில் நேரடியாக அவருடைய மேனேஜர் வெங்கட் என்பவரை தொடர்பு கொண்டோம். இது சம்பந்தமாக அந்த சட்ட விளக்கங்களையும் அதற்கான ஆவணங்களையும் அந்த சட்டத்துடைய நகல்களையும் அனுப்பியுள்ளோம். அவர்கள் இது சம்பந்தமாக பரிசீலித்து முடிவெடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கொடி அறிமுகப்படுத்திருக்காரு. அதுக்குள்ள பல சர்ச்சைகள் கிளம்பிருக்கு. யானை சின்னத்தை என்ன சர்ச்சை உங்களுக்கு? ஸ்பெயின் நாட்டு கொடியை சர்ச்சை என்ன உங்களுக்கு? என்ன சர்ச்சை? யானை ஸ்பெயின்ல தான் இருக்கா, எங்க ஊர்ல இல்லையா? யானை வந்து மத்த யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது தம்பி. நான் ஒண்ணு கேக்குறேன், உங்க மனச்சான்று தொட்டு பேசுங்க, அதன் மனச்சான்றுக்கு பயந்து பேசுங்க. யானை யாராவது ஒரு தனி மனிதனுக்கோ, ஒரு மாநிலத்திற்கோ, ஒரு கட்சிக்கோ சொந்தமா தம்பி? சார், அவங்க வந்து நாங்க தேர்தல் ஆணையத்துல வந்து நாங்க உத்தரவு வாங்கி வச்சிருக்கோம் சொல்றாங்க சார். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இதை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று கூட தான் பேசுனாங்க. நான் வந்து புலிய கேட்டேன், இருப்பா அது தேசிய விலங்குனாங்க. சரி மயிலை கொடுங்க, தேசிய பறவைனாங்க. அப்ப ஏன் பிஜேபிக்கு தேசிய மலரை கொடுத்தாங்க? பதில் இருந்தது அவன்கிட்ட. ஆமா பிரச்சனை வேற. நீங்க யானையில அப்படி பார்த்தா எங்க பரம்பரையில எங்களுக்கு குதிரைப்படை கிடையாது, நாங்க யானைப்படை தான். எங்க முன்னோன் அருண்மொழி சோழன்ங்கிற அந்த ராஜராஜ சோழன் 60,000 யானைகளை கொண்ட படை வச்சிருந்தான். அவன் வெளிநாட்டு எங்க பாட்டன் சண்டையே போடல. ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்க எல்லாம் குதிரையில வந்து நின்றுகிட்டு இருந்தான். அவ்வளவு பெரிய யானைப்படையை கொண்டு வரிசையா நிறுத்தி அப்படி வேலோட வாளோட நின்னவன அப்படி பார்த்தான். யானை 2 காலையும் தூக்கி முன்னங்கால தூக்கி ஒரு பிளிரிச்சு எல்லாம் கீழே போட்டு கும்பிட்டான். அருண்மொழி எங்களை ஆள விட்டுருந்துட்டு பல படைகளை போர்களை வென்றது. அப்படிதான் நாங்க, எங்களை எதிர்க்கவே இல்லை, எதிரி சரணடைஞ்சிட்டான். அவைய அந்த உரிமை அவன் என் தம்பிக்கு இல்லையா யானைய வைக்கிறதுக்கு? என்ன என் கொடியில புலி இருக்குது. புலி என் கொடியா? என் பரம்பரை கொடி. கரிகால் சோழன் இருந்து, அருண்மொழியிலிருந்து, அரசியல் இருந்து எல்லாம் வச்சிருந்தது. விமர்சையாக கொடி ஏற்றினார், உடனே விமர்சனங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கொடி ஏற ஏற விமர்சனமும் ஏறி இருக்கிறது. இது ஆரோக்கியமான சூழ்நிலை. ஒரு விமர்சனம் இல்லை என்றால் ஒரு கட்சி வளர முடியாது. ஆக ஆரம்பத்திலேயே விமர்சனம் வந்தது. யானையின் மீது விமர்சனம் வந்திருக்கிறது, வாகை மலரின் மீது விமர்சனம் வந்திருக்கிறது. அதாவது யானையை அவர்கள் போட்டதனால் பகுஜன் சமாஜ்வாதியின் கட்சியின் தலைவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கார். ரொம்ப நாகரிகமாக சொல்லியிருக்கிறார். பகுஜன் சமாஜ்வாதியின் தலைவர் ஒருவேளை சட்ட ரீதியாக அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், சட்ட ரீதியாக தெரிந்த பின்பு அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. நல்லவேளை அதில் வாகை மலர் தான் இருந்தது, தாமரை மலர் இல்லை. தாமரை மலர் இருந்ததுன்னா நாங்களும் எங்களது கருத்தை நாங்கள் பதிவு செய்திருப்போம். அதனால அது வாகை மலரா தூங்கு மூஞ்சி மலரா என்பதில் வேற இப்போ சமூக ஆர்வலர்கள் ஒரு விவாதம் நடைபெறுகிறது. அதாவது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து கொள்கை வந்த பின்பு விவாதம் வரலாம். ஆனா கொடியிலே இருக்கிற பூ வாகை மலரா, இல்லனா தூங்கு மூஞ்சி மலரா, இல்லனா யானையை போட்டது சரியா இல்லையா? எது எப்படி இருந்தாலும் கொடி மங்களகரமாக இருக்கிறது. நல்ல மஞ்சளும் சிகப்புமாக, குங்குமமும் மஞ்சளும் போல இருப்பது எனக்கு மகிழ்ச்சி. விஜய் சார் வந்து கட்சி கொடி பாடல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி கட்சி கொடியை அறிமுகப்படுத்தின பிறகு கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அவருமே வந்து அந்த கொடிக்கான விளக்கத்தை விரைவில் சொல்றேன்னு இருக்காரு. அந்த கட்சியினுடைய கொள்கைகளையும் நான் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அந்த விதத்தில் ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியாக மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற உயர்ந்த எண்ணத்தில் அரசியல் செய்ய வரக்கூடிய யாராக இருந்தாலும் ஜனநாயக நாட்டில் நம்ம வரவேற்கணும். அந்த விதத்தில் ஒரு மக்களுக்கு பரிச்சயமான ஒரு நடிகர், அவர் ஒரு மக்கள் பணி செய்ய வர்றாருன்னா அதை நான் வரவேற்கிறேன்.